இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா ஒரு பொறுப்புள்ள தாய் அல்லவா? நேற்றைய தினத்தில் மரியாவை சகாயத்தாயாக கண்டோம். இது மே மாதத்தின் 15ஆம் நாளில் அன்னை மரியாவை ஒரு பொறுப்புள்ள தாயாக, த ரெஸ்பான்சிபிள் மதர் என்ற கோணத்தில் தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 2:48 எடுத்துக்கொள்வோம். அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த மனவெதியோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்கிறார். இந்த ஒரு வசனம் அன்னை மரியாளின் தாய்மை பொறுப்புக்கும் அவர் கையாண்ட பேரண்டிங் முறைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 12 வயது சிறுவன் காணாமல் போன போது மரியா கடவுள் பிள்ளை அவராகவே விட்டு விடுவார் என்று அசால்ட்டாக இருக்கவில்லை. 3 நாள் விடாமல் தேடினார், ஓடினார். இறைவன் நம்முடைய ஒப்படைக்கும் பொறுப்புகளை, அது குழந்தையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும், நாம் முழு ஈடுபாட்டோடு கவனிக்க வேண்டும் என்பதை மரியா சொல்லாமல் சொல்லுகிறார். மரியா விசுவாசத்தின் தாய் மட்டுமல்ல, கடமையின் தாய், பொறுப்புள்ள தாய். இன்று பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பில்லாமல் இருப்பது வேதனை அல்லவா? அன்னை மரியாளை விசுவாசத்தின் தாய் என்று சொல்வது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் கடமையின் தாய் என்பது. அவர் இயேசுவை தேடிய விதம் ஒரு பொறுப்புள்ள மனிதர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்கிறார். கடமை என்பது ஆம் என்பது தொடர்ச்சி. மரியா கபீர் தூதரிடம் ஆகட்டும் எஸ் என்று சொன்னபோது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்நாள் ஒப்பந்தம். விசுவாசம் என்பது இறைவனை நம்புவது, கடமை என்பது நம் முன்வைக்கை செயலில் காட்டுவது. மரியாவுக்கு தெரியும் தான் சுமப்பது கடவுளின் பிள்ளை என்று. கடவுள் பிள்ளை அவருக்கு ஒன்றும் ஆகாது என்று சும்மா இருக்கவில்லை. மரியா தமக்கு கருவுற்றிருப்பதுதான், கற்றுத்தருவதுதான். இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம் கடமைகளும் அழுகக்கூடாது. இறைவன் நமக்கு ஒரு வேலையோ குடும்பத்தையோ கொடுத்திருக்கிறார் என்றால் அதை செம்மையாக செய்வதுதான் நாம் இறைவனுக்கு செய்யும் முதலான வழிபாடு, முழு ஈடுபாடு. இயேசுவை தேடி அந்த 3 நாட்களும் மரியாவின் முழு சிந்தனையும் ஆற்றலும் தேடலில் மட்டுமே இருந்தது. நாம் சிலுவை வேலை செய்யும் போது நம் மனம் வாட்ஸ்அப்பிலும் டிவியிலும் சிதறி கிடக்கிறது. ஆனா மரியா என் பொறுப்பு என் முன்னே இருக்கிறது என்பதில் தெளிவாக இருந்தார். கடமையில் தூய்மை, வேலையை பிழைப்புக்காக செய்யாமல் பொறுப்புக்காக பொறுப்பாக செய்ய வேண்டும். மரியா இயேசுவை ஒரு சுமையாக பார்க்கவில்லை, பொக்கிஷமாக பார்த்தார். நாமும் ஒரு குழந்தையோ நம் அலுவலக பணியோ சுமையாக கருதாமல் இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த புனிதமான பொறுப்பாக கருதினால் அங்கே சோர்வு வராது. பல ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு 2 வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல. இதோ பார், உன் தந்தையும் நானும். இங்கே மரியா யோசேப்பை முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு பொறுப்பை நிறைவேற்றும் போது மற்றவர்களோடு இணைந்து இந்த கொலாபரேஷன் செயல்படுவதுதான் முக்கியம். கடமை தாய் நமக்கு தரும் பாடம் நான் மட்டுமே செய்வேன் என்ற அகந்தை அவரிடமில்லை. இன்னும் பல குடும்பங்களில் பிள்ளை தப்பு செய்தால் உன் வளர்ப்பு அப்படி நல்லா இருந்தால் என் வம்சம் என்று மாற்றி மாற்றி பேசும்போதெல்லாம் வேதனையாக இருக்கும். ஓம் பிள்ளை, ஓம் வம்சம், ஓ ரத்தம் என்று பேசுவார்கள். ஆனால் மரியா கஷ்டத்திலும் தேடும் போதும் யோசிப்பை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். கடமையை பகிர்ந்து கொள்வதுதான் குடும்பத்தில் இருக்கிறது. இந்த முடிவு வரை தொடரக்கூடிய கடமை, பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தை தொடங்கி எகிப்து நாட்டு பயணம், எருசலேம் தேடுதல், இறுதியாக சிலுவை அடி வரை மரியா தன் தாய்மை என்ற கடமையிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. விசுவாசம் என்பது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வருவதா, ஆனால் கடமை என்பது வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பது. மரியா கடமையின் தாய் என்பதால் தான் சிலுவையில் தொங்கி இயேசுவை சந்திக்க துணிந்தார். அந்த இடத்திலும் அவர் ஒரு தாயாக தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். இன்று கூட பெண்களை சிலுவையை விடுவதில்லை, கல்லறைக்கு அனுப்புவதில்லை. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், ஜெபமாலை ஒரு கையில் இருந்தால் மட்டும் போதாது. மரியாளை போல கடமை உணர்வு நம் இதயத்தில் இருக்க வேண்டும். மரியாவுக்கு ஜெபம் என்பது கடவுளோடு பேசுவது, கடமை என்பது கடவுளுக்காக உழைப்பது. நமது வாழ்வுக்கு நீங்கள் ஒரு மேலராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது உள்ள இல்லத்தரசியாக இருக்கலாம். நீங்கள் செய்யும் வேலையை மரியாளை போல முழு ஈடுபாட்டை காட்டுங்கள். நீங்கள் செய்யும் அந்த வேலைதான் உங்கள் பலிபீடம். அன்னை மரியாவை போல நாமும் விசுவாசத்தில் மட்டும் வீரர்களாக இல்லாமல் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட சிறிய கடமைகளிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அப்போதுதான் நாமும் நல்லவன், உண்மையுள்ளவன் என்று இறைவனால் அழைக்கப்படும். உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். மரியா இயேசுவை பார்த்ததும் எங்கே போனார் என்று அடிக்கவில்லை, உன் தந்தையை நானும் மிகுந்த மனைவியோடு தேடினோம் என்றார். வாழ்வியல் பாடம் என்ன? ஒரு பொறுப்புள்ள தாய் தன் பிள்ளைகளிடம் தன் வேலையை, அன்பை நாகரிகமாக வெளிப்படுத்துகிறார். வேதனையை, அன்பையும். இன்று பல வீடுகளில் பிள்ளைகள் காணாமல் போவதை விட பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன் காணாமல் போகிறது. அன்னை மரியா மற்றும் இயேசுவுக்கு இடையான அந்த உரையாடல்
லூக்கா 2:48. இன்றைய நவீன குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இந்த மேலாண்மை, கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட். இது ஏன் இப்படி செய்தா என்ற கேள்வி. கோபத்தை விட ஒரு தாயின் தவிப்பும் உரிமையும் நாகரிகமாக வெளிப்படும் ஒரு வெளிப்பாடு கலந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இப்படி செய்தாய்? குற்றச்சாட்டு அல்ல, விளக்கம் கேட்டல். மரியா இயேசுவை மிரட்டவில்லை, மாறாக அவரிடம் விளக்கம் கேட்கிறார். இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது நீ உருப்படவே மாட்ட, எப்போது இப்படித்தான் என்று முத்திரை குத்துகிறார்கள், லேபிளிங். ஆனா மரியா அந்த செயலின் ஆக்ஷன் மட்டுமே கேள்வி கேட்கிறார், பிள்ளையின் ஆளுமையே அல்ல. பிள்ளைகளிடம் பேசும்போது நீ கெட்டவன் என்று சொல்லாமல் நீ செய்த காரியம் எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று சொல்ல பழகுவதுதான் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை. மனவேதனையோடு தேடினோம், அது உணர்வுகளின் நேர்மை. மரியா தன் பழிவிடத்தை மறக்கவில்லை. நான் ஒரு தீர்க்கதரிசியாக சொல், எனக்கு வருத்தம் வராது என்று அவர் அடிக்கவில்லை. நாங்கள் வேதனைப்பட்டோம் என்று தன் உணர்வை அப்படியே பிள்ளையிடம் கொட்டுகிறார். கடவுளை தாயாக இருந்தாலும் அவர் ஒரு மனித தாயாக தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். இதுதான் அவதார இறையியல், தியாலஜி ஆஃப் இன்கார்னேஷன் என்று சொல்கிறார்கள். கடவுள் மனித உணர்வுகளை மதிக்கிறார். இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னால் சூப்பர்மேன் போல் அடிக்க தேவையில்லை. உன் செயலால் நான் காயப்பட்டேன் என்று அமைதியாக சொன்னாலே பிள்ளைகளின் மனதில் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கத்துவதை விட வேதனைகளை பகிர்ந்து கொள்வது மிக வலிமை கொண்டது. இன்று காணாமல் போன பேச்சுவார்த்தை, அதுதான் நவீன கால சாபம் என்று சொல்லலாம். பிள்ளைகள் காணாமல் போவதை விட பேச்சுவார்த்தை காணாமல் போயிருக்கிறது என்று. செல்போன் வந்தவுடன் ஒருவருக்கு ஒரு பேசுவதற்கு நேரமில்லை. இதுதான் கசப்பான உண்மை. டிஜிட்டல் இடைவெளி பார்க்கிறோம். ஒரே சோபாவில் அமர்ந்திருந்தாலும் அப்பா ஒரு போனில், மகன் ஒரு போனில் இருக்கிறார்கள். உடல் ரீதியாக அருகில் இருந்தாலும் உள்ளத்தால் அவர்கள் எகிப்துக்கும் எருசலேமுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறார்கள். இது நடப்பது என்பது தெரியவில்லை. ஒரு பையன் காணாமல் போனால் அம்மா அவனை தேடுவதற்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் லாஸ் ஏன் பார்ப்பார். ஆனால் மரியா 3 நாட்கள் நேரடியாக தேடினார், நேரடியாக பேசினார். முகத்தை பார்த்து பேசும் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஆற்றல் என்று குறைந்து விட்டது. இயேசு பதில் சொல்லும் போது லூக்கா 2:49 மரியா அதை இடை மறிக்கவில்லை. அவர் சொன்னது புரியவில்லை என்றாலும் அதன் உள்ளத்தில் தியானித்து வந்தார். பொறுப்புள்ள தாய் என்பவர் பேசுபவர் மட்டுமல்ல, தன் பிள்ளை சொல்வதை காது கொடுத்து கேட்பவர். பிள்ளைகள் பேச வரும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாயை மூடு என்று சொல்லும் பெற்றோர்கள் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் இதய கதவை அவர்களே மூடிவிடுகிறார்கள். மரியாதை போல பிள்ளைகளின் கருத்துக்களை அவை நமக்கு புரியவில்லை என்றாலும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை என்பது வெறும் வார்த்தைகளில் பரிமாற்றம் அல்ல, அது 2 இதயங்களும் இடையே கட்டப்படும் பாலம். மரியா அந்த பாலத்தை அன்பாலும் நாகரிகத்தாலும் கட்டினார். அதனால் தான் இயேசு அவரோடு இணைந்து நாசரேத்துக்கு சென்று அவருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். லூக்கா 2:51. நம் குடும்பங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. மே மாதத்தில் நாம் அன்னை மரியாளோடு கேட்க வேண்டிய வரம் என்ன? அம்மா, என் பிள்ளையோடு நான் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்துவதாக இல்லாமல் குணப்படுத்துவதாக இருக்க வரம் தாரும். மரியாளை போல என் குடும்பத்திலும் அன்பான பேச்சுவார்த்தை நம் ஒளி வீச செய்யும் என்று கேட்போம். மரியா ஒரு பொறுப்புள்ள தாயாக இருந்தால் தான் இயேசு ஒரு பொறுப்புள்ள மகனாக வளர்ந்தார். நாமும் மரியாளை பின்பற்றுவோமா? இன்று ஒரு பையன் இப்படி செய்திருந்தால் அம்மா கண்டுபிடித்த உடனே, இருடா அப்பா வரட்டும், உன்னை வச்சுக்கிற என்று மிரட்டுவார். ஆனா மரியா யோசிப்பையும் தன்னை மன்னித்து உன் தந்தை என்று யோசிப்புரிய மரியாதை கொடுத்து பேசுகிறார். அங்கே ஒரு டீம் ஒர்க் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மே மாதம் 15ஆம் தேதி இந்த குணநலன்கள் இந்நாளில் அன்னை மரியாளின் பொறுப்புள்ள தாய்மையின் 3 முகங்களை பார்ப்போம். ஒன்று, விழிப்புணர்வு. எருசலேம் விழா கூட்டத்தில் இயேசுவை தவறவிட்டது மரியாவின் தவறல்ல, அது அந்த காலத்து நடைமுறை. ஆனால் அவர் இல்லை என்று தெரிந்து அடுத்த நிமிடம் தேடத் தொடங்கியது அவரது விழிப்புணர்வு. ஒரு பொறுப்புள்ள தாய் தன் பிள்ளை எங்கே போகிறான், யாரோடு பழகிறான் என்பதை விழிப்போடு இருக்க வேண்டும். இன்று பெற்றோர்களிடமும் சரி, மனிதரிடமும் சரி, விழிப்புணர்வு என்பதே இல்லாமல் போய்விட்டது. 2வது, மனவேதனை தாங்குதல். மிகுந்த மனவேதனை என்று வேதம் விவிலியம் கூறுகிறது. பொறுப்பு என்பது எப்போதும் பூப்பாதை அல்ல, அது வேதனைகளும் உண்டு. வேதனை மரியா இறைவனிடம் ஒப்படைத்தார். 3, சிந்திக்கும் திறன். லூக்கா 2:51 சொல்கிறது, மரியா இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வைத்தார். ஒரு பொறுப்புள்ள தாய் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இறைவனிடம் எல்லாம் கலந்து பேசி நிதானமாக செயல்படுகிறார். விழிப்புணர்வு, மன வேதனையை தாங்குதல், சிந்திக்கும் திறன், இவற்றை
அவர் அணிகலங்களாக கொண்டிருந்தார் அன்னை மரியா. இந்த மே மாதம் 15ஆம் நாள் மரியாளின் வணக்க மாதத்தில் ஏன் இவ்வளவு முக்கியம்? புனித பயணம், தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. மரியா எருசலேமுக்கு சென்றது ஒரு ஆன்மீக பயணம். அந்த மே மாதத்தில் நாமும் அன்னை மரியாளை திருத்தலங்களுக்கு செல்கிறோம். நடைப்பயணம் ஒரு வாழ்வின் பயணத்தை அன்னைக்கு அர்ப்பணிக்க கொடுக்கிறது. இயேசுவை எருசலேமை தேடியது போல நாமும் குடும்பங்களில் தொலைந்து போன அன்பு, சமாதானம், விசுவாசம், இரக்கம், உடல் சுகம், உறவு என்று எல்லாவற்றையும் தேடுவோம். மே மாதத்தில் அன்னை மரியாளை பரிந்துரையால் தேடி கண்டுபிடிப்போம். மரியா தன் குடும்பத்திற்கு மட்டும் தாய் அல்ல, திருச்சபைக்கே தாய். மே வணக்க மாதத்தின் நோக்கம் நாம் அன்னை மரியாளைப் போல பிறர் மீது பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். இயேசு தான் என் தந்தையின் பணி எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது மரியாவுக்கு புரியவில்லை. ஆனால் அதை அவர் எதிர்த்தும் பேசவில்லை. பொறுப்புள்ள தாய் என்பவர் கடவுளுக்கு தன் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கும் உறவில் குறுக்கி நிற்க மாட்டார். பிள்ளைகளை கடவுளின் சொத்தாக வளர்ப்பதே சிறந்த தாய்மை. உங்கள் வாழ்வில் இயேசுவை துளைத்து விட்டீர்களா? பாவம் செய்வதன் வழியாக மரியாவைப் போல தேடுங்கள். அவர் ஆலயத்தில் இருப்பார். பேசுங்கள். உங்கள் குடும்ப உறவினரிடம் அன்பாக மரியாவைப் போல மனைவிதனை சொல்லுங்கள். கோபத்தை சொல்லாதீர்கள். பதித்து வையுங்கள். தியானித்து வையுங்கள். நடப்பவை எல்லாம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் மரியாவைப் போல இறைவனை சொல்லி உள்ளத்தில் பதித்து வையுங்கள். காலம் அதற்கு சொல்லும். நிறைவாக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஒரு பொறுப்புள்ள தாயாக இருந்ததால் தான் இயேசு தன் தாயின் பணியில் இருக்க வேண்டும் என்ற உன்னத நிலைக்கு வளர முடிந்தது. நாமும் அன்னை மரியாளைப் போல நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மனிதர்களையும் பணிகளையும் பொறுப்போடும் விசுவாசத்தோடும் கையாள அன்னை மரியாளிடம் வரம் கேட்போமா? இது மே மாதத்தில் நம் வீடுகளில் வெறும் ஜெபமாலை மட்டும் ஒழிக்காமல் மரியாவை போல போன்ற அன்பான உரையாடலும் கடமை உணர்வும் வளரட்டும். எனவே அன்பு இறை மக்களே, பொறுப்பு என்பது ஒரு சுமை அல்ல, அது ஒரு வரம். அன்னை மரியா தன் பொறுப்பை சரியாக செய்தால்தான் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். இந்த மே மாதத்தின் 15ஆம் நாளில் நாமும் நம் குடும்பம், பணி, ஆன்மீகம் ஆகியவற்றில் பொறுப்புள்ளவர்களாக மாற மரியாளிடம் வரம் கேட்போம். மரியாளைப் போல தேடுவோம். இயேசுவை கண்டடைவோம். மரியே வாழ்க.